ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். அப்கமிங் டேஸில் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட இதோ பாருங்கள், இதில் இருந்து இந்த நவம்பர் 29 வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸாம்ஸையும் நம்மளால் கிராக் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ண கூட நம்ம செட்டில் ஆகிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதோ பாருங்கள், இதில் 3 இன்சூரன்ஸ் எக்ஸாம், அதில் NIACL AO1, LIC AAO இன்றைக்கி தான் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் OICLலேருந்து அசிஸ்டன்ட், இது ரெண்டும் ஏஓ எக்ஸாம் 90,000க்கு மேற்பட்ட சேலரி. இது அசிஸ்டன்ட் எக்ஸாம், தமிழ்நாட்டுக்குள்ள வேலை. ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்டார். பேங்க் எக்ஸாம் வேணுமா, அதில் ஹை வேக்கன்சிஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்னு பார்த்தா ஆல்ரெடி எக்ஸாம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய IBPS PO ப்ரிலிம்ஸ். இது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் சூப்பராக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இல்லை சார், நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா கூட SBI கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ஆன்கோயிங் அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. IBPS கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்ளை பண்ணக்கூடிய டேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் SBI கிளர்க், IBPS கிளர்க், தென் நம்ம அப்கமிங்கில் RRB எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் எக்ஸாமில் டாப் 3 இந்த வருஷம் இது வரைக்கும்னு பார்த்தா IBPS PO, IBPS கிளர்க், SBI கிளர்க். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நல்ல வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்த LIC AAO, அடுத்து OICL அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லைனா கூட டீசெண்டான வேக்கன்சிஸை கொடுத்துருக்காங்க NIACL AO. ஸோ 180+ வேக்கன்சிஸ் அவங்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் AO எக்ஸாம். இவ்வளோ எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் இல்லை, கைடன்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டிஎன் பேங்கர்ஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்கே சார் இது அவைலபிளாக இருக்குன்னா, அபித் சாருடைய ஆப்லையும் வெப்சைட்லையும் பிளான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி இந்த லோகோ போட்டு டெஸ்ட் பேட்ச் 2025ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்களா. இந்த எல்லா விதமான எக்ஸாம் இன்க்ளூடிங் அப்கமிங் வரக்கூடிய RRBPO, RRB கிளர்க்குக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே மெயின்ஸுக்கான கிளாஸஸ் சீரியஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் 666க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கிளாஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் உங்களுக்கு வீக்கெண்டோ வீக் டேஸ்லேயோ பர்டிகுலர் டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நாங்கள் ஸ்டாஃப் 3 பேர் இருக்கோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வெனோம் சார், நான் டிஎன் பேங்கர்ஸ் அருண் அண்ட் அபித் சார் 3 பேர் தான் செஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்துடுவோம். லைவில் வந்து டெலகிராம் குரூப்பில் உங்களுடைய டவுட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் டேட்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறது 3 எக்ஸாம். IBPS PO, அதை விட்டுட்டீங்க அப்படின்னா SBI கிளர்க் அண்ட் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கக்கூடியது IBPS கிளர்க். இந்த 3 எக்ஸாமும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகுங்க. சைட் பை சைடாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நவம்பர் 29 வரை இப்போ இருக்கக்கூடிய ஷெட்யூல் இருக்குது. இது முடிஞ்ச உடனே நமக்கு RRBPO, RRB கிளர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சால் தான் இந்த இயர் எண்டில் முடியும். இன்பிட்வீனில் வேறு இன்சூரன்ஸ் எக்ஸாம், LBO எக்ஸாம்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய வேலை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலை மட்டும்தான். இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால டைவர்ட் ஆக வேண்டாம். ஃபோக்கஸ்டாக படிங்க. மற்ற எக்ஸாம்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வீடியோ நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அந்த கோர்ஸ் விஷயத்தில் அந்த கண்டென்ட் எடுக்கிறதுலையும் சேனல் ஒர்க் அந்த எங்கள் ஃபார்ம் ஒர்க்கெலாம் கொஞ்சம் இருந்தது. அதனால தான் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட் வீக்கில் வீடியோ கொடுக்க முடியல. கண்டிப்பாக இனிமேல் ஃப்ரீ ஆகிட்டேன். உங்களுக்கு நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்லையும் சரி இந்த கோர்ஸ்லேயும் சரி நிறைய கண்டென்ட் வரப்போகுது.
யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.